பணியாளர்களே வணக்கம். நம்முடைய நியாயமான கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி வந்தோம். அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பை ஏற்படுத்தியும் நாம் போராடினோம். அதன் விளைவாக அரசு ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் அறிக்கையும் பெற்றுக்கொண்டது. அதன் மேலும் நாம் சிறப்போடு செயல்பட்டு பொங்கல் பரிசெல்லாம் வழங்கி வந்தோம். பொங்கலுக்கு நம்மளுக்கு இனிப்பாக அறிவிப்பார்கள் என்று கருதினோம். அதற்கும் செவி சாய்க்கவில்லை. எனவே நாம் அடுத்த கட்டத்திற்கு போராட்டத்துக்கு தயாராவதற்காக இன்று சென்னை பல்லாவரத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா திருமண மண்டபத்தில் நம்முடைய பணியாளர்களுடைய கருத்துரிமையை கேட்பதற்காக ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வருகின்ற 6/2/2019 அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளில் உள்ள பிஓசி இயந்திரத்தை ஆஃப்லைனில் வைத்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவது எனவும், அதற்கும் செவிசாய்க்கவில்லை என்றால் வருகின்ற 13/2/2019 முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்துவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக்கடை பணியாளர்களும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்திற்காக தயாராகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டத்திற்கு எந்த ஒரு சங்க வேறுபாடின்றி, நான் அந்த சங்கம் இந்த சங்கம் என்று பார்க்காமல், தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் முன்னெடுத்துள்ள இந்த கோரிக்கையை அனைவரும் ஏற்று பங்கெடுத்து நம்முடைய வாழ்வாதார கோரிக்கையை வெல்வோம். இதே சரியான தருணம் என்று அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.